வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாலியல் தொந்தரவு செய்த இசையமைப்பாளர் பிரியாணிக்கு விலை, மீண்டும் பாடகி ஸ்வேகதா தாக்கு, ஆரவர் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பின்னணி பாடகி ஸ்வேகதா ஒரு இசையமைப்பாளர் குறித்து பேசியது சோசியல் மீடியாவை அதிர வைத்து விட்டது. அந்த இசையமைப்பாளர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தன்னை வீடியோ எடுத்து மிரட்டியதாக குற்றம் சாட்டுகளை சொல்லியிருந்தார். ஆனால் அப்போது யார் என்பது சொல்லலை. இந்த நிலைமை இப்போது மீண்டும் அவரை மிரட்டும் வகையில் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இது அதிகமான விமர்சனங்களை பெற்று வருகிறது. ஸ்வேகதா வெளியிட்டுள்ள பதிவில் நிறைய சொல்லணும்னு தோணுது. ஆனால் ஒரு பிரியாணிக்கு உண்மையான மீடியாவும் விலை போகும் என்று நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஆள் சிரிப்பு வருது, நீ பண்ணு, இன்னும் என்னவெல்லாம் பண்ணுறையோ பார்க்குறேன், உன்னுடைய ஒவ்வொரு சேவையிலும் கவனிச்சிட்டு இருக்காங்க, இதுதான் எதிர்பார்த்தேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கலாம் மிஸ்டர் பிரதர், என்னுடைய பழிவாங்க தயாராக இருங்க என்ற பதிவில் கூறியிருக்கிறாங்க. இந்த பதிவு சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது. ஸ்வேதா கிருஷ்ணா என்ற பெயர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ் திரையுலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இரவுக்கு ஆயிரம், கண்கள், காற்றின் மொழி, பேச்சுலர் உள்ளிட்ட படங்களில் பாடியுள்ள ஸ்வேகதா ஒரு பேட்டியில் தன்னை ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் பல ஆண்டுகளாக பாலியல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்திய குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதோடு பட வாய்ப்பு தருவதாக கூறி சம்பளம் தராமல் வேலை வாங்கியதாகவும் தன்னிடம் இருந்து கடனாக பணம் கொண்டு ஏமாற்றியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அதோடு அந்த பேட்டியில் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அந்த இசையமைப்பாளர் ஸ்டுடியோவில் ரகசியமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னை போல பல பெண்கள் மற்றும் பாட வருகிற சிறுமியிடம் அந்த இசையமைப்பாளர் தவறாக நடந்து கொண்டதாகவும் அவற்றை ரகசியமாக பதிவு செய்து மிரட்டியதாகவும் கூறியிருக்கிறாரு. மேலும் இந்த சம்பவத்தை வெளியில் சொன்னால் வீடியோக்கள் வெளியிடுவேன் என்று மிரட்டப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. இது அந்த நேரத்தில் பெரிதாக விவாதத்தை ஏற்படுத்தியது. அந்த இசையமைப்பாளர் யார் என்பது ஸ்வேதா இதுவரை பொதுவெளியில் பேர் சொல்லவே கிடையாது. சரியான நேரம் வரும்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று மட்டுமே கூறியிருந்தாங்க. இந்த நிலையில் மீண்டும் அவர் வெளியிட்டதும் பழைய சம்பவங்கள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.